ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வித்தியாவினுடைய படுகொலை மிகப்பெரிய அளவிலான ஒரு பேசுபொருளாக இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தண்டனை வழங்கப்பட்ட கைதியினுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு பெரிய அளவிலான ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தொடர்ந்தும் நாங்கள் இப்பொழுது வித்யா அவர்களுடைய வீட்டில், மாணவி வித்யா அவர்களுடைய வீட்டில் தான் இருக்கின்றோம். அவருடைய அம்மாவோடு இருக்கின்றோம். உண்மையிலேயே இவ்வளவு காலங்கள் அதிகமாக சென்றுட்டு, ஆனால் அந்த ரணங்கள் இன்னுமே உங்களோட மனதில் தான் இருக்கு. இவருடைய மரணம், கைதியினுடைய மரணம் உண்மையோட பிரபஞ்சத்தினுடைய நீதியாக பார்க்கணும். அந்த மரணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள்? ஒரு ஆளாக போய்கிட்டு இருக்கணும். ஆனால் இப்போ இப்போ 2 பேரை இப்போ விட்டுருக்கணும். அதால் எங்களுக்கு என்ன பிரச்சனை வருமானு எங்களுக்கும் தெரியாது. ஆனால் அவே இந்த ஊருக்கு நடமாடுறது எங்களுக்கும் விருப்பம் இல்லை, மக்களுக்கும் விருப்பம் இல்லை. ஊர் மக்களுக்கும் விருப்பம் இருக்கா? ஏன்னா எல்லாருக்கும் நடந்தது தெரியும் தானே. மக்களும் இதை சாத்திய கூற எடுக்காயினும். ஆனால் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கும். அவர் இங்கே வர்றது சம்மந்தமாக அந்த 2 பேரும் இங்கே வர்ற சம்மந்தமாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஊருக்கு வராமல் அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கும். உங்களுக்கு அயலவர் வீட்டுக்காரர் சம்மந்தமாகவும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கா? பாதுகாப்பு என்ன பார்த்த மட்டும் பக்கத்துலேயும் வீடுகள்லேயும் அவ்வளோ ஆட்கள் இருக்கிற மாதிரி தெரியல. இல்லை குறைவு தான். போலீஸுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்குமா? அடிச்சோடனே வரக்கூடிய மாதிரி இருக்குமா? அப்படி முதல் இருந்தது, இப்போ என்னன்னு தெரியல. முதல் உடனே வந்து இப்போ அந்த வித்தியாட கேஸுக்கு பிறகு என்ன அறிவிச்சா வருவினோம். உடனே வருவினோம். இப்போ என்னன்னு தெரியல. நாங்கள் அதுக்கு ஈடுபடையில தானே. உண்மையிலேயம்மா இந்த குடும்ப சூழ்நிலைன்றதும் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இந்த பிரச்சனை பிறகாக இருக்கட்டும், அல்லது இப்பொழுதான சூழ்நிலையும் பிறகாக தான் இருக்கும். எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த இந்த ரணங்களையும் தாங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க இவ்வளோ காலம்? இந்த குடும்ப சூழ்நிலை அதோட உங்களோட குடும்பத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த குடும்ப பின்னணியும்? அது மட்டும் இல்லாமல் இந்த சூழல் நல்லா பாதிச்சுட்டு தானே எங்களுக்கு. எங்கள் போய் நோய் ஆக்கிட்டோம். அப்பா வித்தியாட அப்பாவும் நோய் படுக்கையில் விழுந்துட்டு 10 வருஷமாக படுக்கையெல்லாம் இருக்கிறேன். கதைக்கவே மாட்டேன். நான் தான் பராமரிக்கிறேன். சரியான துன்பம் கவலைன்னு தானே. யாருக்கு சொல்கிறதோ யார்கிட்ட போகிறோம். இந்த பிள்ளைய நடத்த பிறவருக்கு தான் அவருக்கும் இதில் ஒரு பாதிப்பு நடந்தது. துயரம் தானே ஒளியால் நான் காட்டிக்கொள்கிறது. பாதுகாப்பும் நாங்கள் யார்கிட்ட சொல்கிறது? பாதுகாப்பு நீங்கள் 2 பேரும் தான் இப்போ உதவிக்கு அம்மாவும் இருந்தவா என்னோட. நான் வச்சு பராமரிக்கலான்ட்டு மகளோட விட்டுருக்குறேன். இல்லை உதவிக்காண்ட யாருமே வார இல்லை? அப்படியா? உதவிக்கு எல்லாம் காசு கொடுத்தா தான் வந்து என்ன செய்ய தந்துட்டு போவேன். உதவிக்கண்டா சும்மா ஒரு உதவி இப்போ செய்யணும். அந்த காலம் மாதிரி இல்லை இப்போ. அப்போ நீங்கள் கூறினது போல் இந்த 2 பேர் இங்கே வந்திருக்கிறது ஆக இருக்கட்டும், அது உங்களுக்கு அச்சுறுத்தல் நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்க. இதுக்கு ஊர் மக்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்கம்மா? ஏன்னா இதை இப்போ குறிப்பிட்ட காலமாகவே நாங்கள் பொது பிரச்சனையில மக்கள் ஒன்று கூடுறதுன்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அது வந்து உங்களோட தனிப்பட்ட பிரச்சனையா போய் அவர்கள் ஒன்று கூடாமல் இருப்பினோமா, அல்லது தொடர்ந்துமே தங்களை எதிர்ப்பை தெரிவிப்பினோமா இங்கே இருக்கிற புங்குடுதீவு மக்கள் அல்லது உங்களுடைய ஏரியாவில் இருக்கிற மக்கள்? அது என்னென்று சாத்தியக்கூறா சொல்ல எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு பயம் ஒன்று இருக்கு. அப்படியே பயம் ஒன்று இருக்குது. இவங்கள் ஒரு குழப்படியான ஆக்கள் தானே ஐயா. அப்போ இதுக்குள்ள சனம் பெருசாக இல்லை தானே. பெரிய இந்த போக்குவரத்து குறைவு தானே. இவங்கள் போனாலும் தெரியாதானே. இப்போ இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்போம். மற்றது இந்த ஊர் மக்களையும் அவைக்கும் ஒரு அச்சுறுத்தலாக வரும் தானே. ஒரு சால்ட்டு சொன்னாக்களா அப்படி இப்படியாண்டு இருக்கணும் தானே. இப்போ எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும் தானே. இப்போ உண்மையிலேயமா வித்யா அவர்களுடைய பிரச்சனைக்கு பிறகும் கூட இந்த வீதியால் வரைக்க இந்த பச்சை காடுகளும் அதிகமாக தான் இருக்கு. நடமாடுறதுக்குரிய ஒரு சூழலும் ஒரு பதட்டமாக தான் இருக்கு. பெண்கள் மட்டுமில்லை, ஆண்கள் நடமாடுறதுக்குரிய ஒரு சூழலே ஒரு பயமாக தான் இருக்கு.
உண்மையிலேயே மீண்டும் இப்படியான பிரச்சனைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சூழல் அமைப்பை வச்சோன்னு சொல்கிறேன். ஏண்டா இங்கே புங்குடிதுவை நோக்கி வெளி மாவட்டத்திலேருந்து மாதிரி வெளியூர்களில் இருந்து தொடர்ந்து நபர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த பிரச்சனையை வச்சு பார்க்கமா மீண்டும் இப்படியான ஒரு சூழல்லாம் இருக்குது. இந்த பிரச்சனை பிறகும் சரியா இது சீர்படுத்தப்படையிலே ஒழுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சில இடங்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு கொண்டு வருது. ஆனால் இப்போ பார்க்க இப்போ அதே ஒரு சூழ்நிலை தான் மீண்டும் இருக்கிற மாதிரி கிடக்கு. உண்மையிலேயே இந்த இதை வச்சோண்டு பார்க்க மீண்டும் ஒரு பயமான சூழ்நிலை தான் மக்களுக்கு இருக்கும் இல்லையா? அப்போ தொடர்ந்துமே இந்த விடயம் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இந்த வித்யா அவர்களுடைய இந்த பிரச்சனைக்கு பிறகும் அது மட்டும் இல்லாமல் இந்த விடயங்கள் தொடர்ந்து இப்போ நீடிக்குமான்ற ஒரு பயம் ஒன்று உங்களுக்கு திருப்பி இருக்கு. இந்த வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு பிரச்சனையை சந்திச்ச பிறகும் அதே ஒரு பிரச்சனை அந்த ரணத்திலேருந்து மீண்டு வரதுக்கே கஷ்டமாக இருக்கு. மீண்டும் ஒரு பயம். இதை எப்படி எதிர்கொண்டு இல்லை எப்படி சந்திக்கிறீங்க இந்த விஷயங்கள்ல? என்னென்று சொல்கிறாரு, இதெண்டா சரியான கவலைக்குரியமாக தான் இருக்குது. என்னென்று வெளிப்படுத்துகிறேன்னு தெரியலாமல் இருக்கிறேன். உள்ளுக்குள்ள அடக்கியே இருக்கிறேன். இப்போ நாங்கள் அதை சொன்னால் அதை மக்களுக்கு அது பெருசாக எடுக்காயினும் எங்களுக்கு அவைக்கு நெடுக அதுதானே கதையோ அதுதானே பிரச்சனை எல்லாருக்கும் பாராது அப்படின்ற மாதிரி ஒரு நோமலாக கதைச்சிட்டு போவினோம். கனகாலம் போனதால் அப்படி கதைக்கணும். எல்லாத்துக்குமே இதைத்தான் பயன்படுத்தினோம். அப்படி அப்படி கதை கேட்க உங்களோட மேனில் எப்படி இருக்கு? ஏண்டா நடந்தது ஒரு பெரிய ரணம். இதை நாங்கள் சாதாரணமாக கடந்து போக முடியாது. இவ்வளவு காலம் போனாலும் இந்த ரணம் மனதிலான் இருக்கு. ஆனால் மெட்டாக்கள் பேசிக்க இவன் நெடுகள் மதத்தானே பயன்படுத்தினோம், எல்லாத்துக்கு எடுத்தாலும் அதை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம்ன்றக்க உங்களோட எப்படி இதை எதிர்கொள்றீங்க? திருப்பி கதைக்கவே மேல அவர்கள் அது மற்றது நாங்கள் சாவு மட்டும் எங்களுக்கு அந்த துன்பம் இருந்தண்டு தான் இருக்கும். மாற போறதே இல்லை எந்த நிலையிலும். ஆனால் அதாவை புரிஞ்சு கொள்ளாயினும். அப்போ ஊர் மக்களோடையும் ஒரு சிலரோட ஒரு உறவுல கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. மருத்துவ செலவுக்கு என்ன செய்றீங்க? பிள்ளைய அவையோட சில உதாரணங்கள். அப்போ பராமரிக்கிறதெல்லாம் நீங்கள்லாம் மொத்தமாக இது அவன் அந்த பிரச்சனை பிறகுதான் நான் பார்க்கப்படியா? முதல் அந்த கடையில் நின்றவர் அந்த புரசர் இருந்தது, கொஞ்சம் கொலஸ்ட்ரால் மதம் இருந்தது, மருந்து எடுத்துட்டு தான் இருந்தவர். அப்புறம் அந்த கூடினது பிள்ளைக்கு பிறகு அந்த சோக் வந்தது பிள்ளைக்கு பிறகு. முதல் அப்படி இல்லை, சோக் ஒன்றும் இல்லை. அது பிறகுதான் புரசர். இப்போ நாங்கள் பொடி எடுக்க போய்க்க இவர் இன்ஜினியர் இருந்தவர். அப்போ நாங்கள் எங்களுக்கு பொடி எடுக்க போகன்னு தெரியல, நாங்கள் பிள்ளைய தேட போனோம். அப்போ போய்க்க அந்த அதில் ஒரு நபர் சொன்னேன், அந்த அப்பா பொடி எடுத்துட்டீங்கன்னு சொன்னோன்னே இவருக்கு அந்த ஏக்கம் மாதிரி விழுந்து அந்த கை காலெல்லாம் விழுத்திட்டுது. அப்போ நாங்கள் என்னது, நாங்கள் அதை பார்க்குறதா இவரை பார்க்குறதா எங்களுக்கு ஒரு சூழ்நிலை. ஆனால் வந்து அவங்க இப்போ கதைச்சவையெல்லாம் இங்கே கிடக்குறாங்க. கதைச்சவையா இப்போ அவங்க குடிபட்ட ஆக்கள் இருக்கணுமே இல்லை, எல்லாரும் இங்கே கிடக்குறாங்க, நிற்கிறாங்க. உங்களோட வீட்டே இருக்கு, அது தெரியாது உங்களுக்கு? அது வரைக்கும் அவையெல்லாம் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வீட்டை வந்திருக்கிறோம்னு தெரியாது. அப்புறம் அதுக்கு பிறகு நீங்கள் இந்த விஷயம் தெரிய வரைக்க எல்லாருமே போயிட்டோம் அப்படியா? அப்படி அது அந்த பொடியோடய எல்லாரும் போயிட்டு அது வரைக்கும் உங்களை வெளிப்படுத்தவே இல்லை, உங்களுக்கும் தெரியல. உங்களோட சேர்ந்து தேடிக்கொண்டு தான் இருந்தது. தேடிக்கொண்டானா நாங்கள் தேட அவையும் உங்கால பக்கத்தால் வந்து பொடி எடுத்துட்டினோம்னு அச்சு வந்த தாங்கள் ஒரு வேறு இதாக மாற்றத்தான் இருந்திருக்கணுமாமான்னு சொல்லி இதை வேற கேஸையே மாற்றி விடுறதுக்கான ஒரு உண்மையிலே இந்த விடயங்கள் எல்லாம் நடந்து ஒன்று கேட்க அப்பாவுக்கு இப்படி வந்துட்டு இந்த சூழ்நிலையில அந்த இதை எதிர்கொள்ளவே இயலாது. உண்மையிலேயே அந்த ரணம் வந்து யாருக்குமே வரக்கூடாது. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவ்வளவு காலமும் நீங்கள் வச்சிருக்கிறீங்க மனதில். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கான பயம் இன்னும் அதிகரிச்சு, அச்சுறுத்தல் அதிகரிச்சு. ஆகவே இந்த அச்சுறுத்தலுக்கான பாதுகாப்பை நீங்கள் அரசாங்கத்திட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்களா? உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுமென்ற அடிப்படையில் பாதுகாப்புக்கு கேட்டால் நல்ல மாதிரி தான் இருக்கு. என்ன செய்கிறாங்க, இல்லாட்டி நாங்கள் எங்கே போகிறோம்? என்ற வேறு வழியும் இல்லை. ஏன்னா நீங்கள் இதை சட்ட ரீதியாக
அணுகணுமெண்டா உண்மையிலேயே எங்களுக்கான ஒரு பயம் ஒன்று இருக்கு அல்லது அச்சுறுத்தலுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அரசாங்கத்திட்ட கேட்கலாம். நீங்க அதற்கான படிநிலைகளுக்கு போறீங்களா? அப்படி நல்ல தான் நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு ஓ இது ஒன்று கேட்குறது. ஓ உண்மையிலேயே நிலைமைகள் மாறணுமம்மா, இது இப்படியே இருக்கக்கூடாது. இதை கடந்து போகணும்னு சொல்லல, எந்த கடந்து போக முடியாது. ஆனால் நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றம் பெறணும் என்று நானும் இறைவனை நன்றி.